டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணைக்காக நாளை மீண்டும் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். புத்தக வாசிப்பு மூலம் வீடுகள் தோறும் அறிவுத்தீ பரவ வேண்டும் என சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். கலை இலக்கிய விருதுகளில் கூட மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தானது என விமர்சனம். ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா, தேமுதிக இணையுமா என்பது 23ஆம் தேதி தெரியும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். மோடி தலைமையிலான பரப்புரை கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என உறுதி. டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம். இபிஎஸ்ஸின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சேகரப்போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். புதுச்சேரியில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் அரசு பேருந்துகளில் முண்டியடித்து பேருந்துகளில் ஏறினர். டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணைக்காக நாளை மீண்டும் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். புத்தக வாசிப்பு மூலம் வீடுகள் தோறும் அறிவுத்தீ பரவ வேண்டும் என சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். கலை இலக்கிய விருதுகளில் கூட மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தானது என விமர்சனம். ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா, தேமுதிக இணையுமா என்பது 23ஆம் தேதி தெரியும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். மோடி தலைமையிலான பரப்புரை கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என உறுதி. டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம். இபிஎஸ்ஸின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சேகரப்போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். புதுச்சேரியில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் அரசு பேருந்துகளில் முண்டியடித்து பேருந்துகளில் ஏறினர். டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணைக்காக நாளை மீண்டும் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். புத்தக வாசிப்பு மூலம் வீடுகள் தோறும் அறிவுத்தீ பரவ வேண்டும் என சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். கலை இலக்கிய விருதுகளில் கூட மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தானது என விமர்சனம். ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா, தேமுதிக இணையுமா என்பது 23ஆம் தேதி தெரியும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். மோடி தலைமையிலான பரப்புரை கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என உறுதி. டிடிவி தினகரன் இணையறாரா? 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். வரக்கூடிய தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம். இபிஎஸ்ஸின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சேகரப்போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். புதுச்சேரியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் அரசு பேருந்துகளில் முண்டியடித்து பேருந்துகளில் ஏறினர். டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணைக்காக நாளை மீண்டும் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். புத்தக வாசிப்பு மூலம் வீடுகள் தோறும் அறிவுத்தீ பரவ வேண்டும் என சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். கலை இலக்கிய விருதுகளில் கூட மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தானது என விமர்சனம். ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா, தேமுதிக இணையுமா என்பது 23ஆம் தேதி தெரியும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். மோடி தலைமையிலான பரப்புரை கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என உறுதி. டிடிவி தினகரன் இணையறாரா? 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். வரக்கூடிய தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம். இபிஎஸ்ஸின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சேகரப்போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். புதுச்சேரியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் அரசு பேருந்துகளில் முண்டியடித்து பேருந்துகளில் ஏறினர்.